Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தேவனுடைய நாமம் நமக்குள்ளே அனைவருக்குள்ளே மகிமைப்படுவதா. இந்த இரவுகளிலும் கூட தேவ சமூகத்திலே அமரும்படி பிதாவாகிய தேவன் பாராட்டின அன்புக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நல்லா கண்டக்டிங்க, அதே போல நல்லா ஜெபங்கள், அதே போல நல்ல பாடல்கள், நல்ல டெய்லி பிரெட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆவிக்குரிய மண்டலத்திலே போஷித்து வழிநடத்தி நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து அவர் நம்மை திருப்திப்படுத்தி வழி நடத்துகிற தேவனுக்கு ஒரு விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்மை அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவுகளில சிறுமந்தையா இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சிறுமந்தையே பயப்பட வேண்டாம், என் பிதாவு உங்களுக்கு ராஜ்யத்தை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் என்று வேதாமத்திலே நாம் பார்க்கிற வசனத்தின்படி நாம் இந்த நாட்களிலே சிறு கூட்டமாயிருந்தாலும் தேவனுடைய குடும்பமாயிருக்கிறோம், ஒரே ஃபேமிலி ஆயிருக்கிறோம். தேவன் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக அழைத்திருக்கிறது பெரிய ஸ்லாக்கியம். பெரிய ஒரு பதவியிலே தேவன் நம்மை வச்சிருக்கிறோம். சாதாரணமான இடத்தில் அல்லே என்பதை நாம் மனதார உணர்ந்து கொள்கிறோம். அதை மிகவும் சிறப்பான இடத்திலே அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து சிறப்பான சுதந்திரத்தை அடையும்படி அவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலே அதை பூரிப்பாகிறது, மகிழ்ச்சியினாலே அதை மகிழ்கிறோம். இந்த இரவேளையிலே கொடுக்கப்பட்டதான ஒரு சில வசனங்கள் நமக்கு தியானிக்கும்படியாக விரும்புகிறோம். 1 யோவான் 20 அதுல 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆமென். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இந்த நிருபம் எழுதியிருக்கிறது ஒரு சுவிசேஷம் அல்ல, ஆனா யோவான், இயேசுனுடைய மார்பில் சாய்ந்த யோவானுக்கு தேவன் கொடுத்த இந்த வெளிப்பாடு தான் இது. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இப்படி 3 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 1ஆம் நிருபம் 5 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான். 3ஆம் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான். அப்போ இது யோவான், இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்த யோவான் தேவனுடைய ஆவியினாலே அதை ஏவப்பட்டு தேவனுடைய பரிசுத்தாவியினாலே எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு நிருபமாயிருக்கிறது. அது மட்டுமில்ல, இயேசுவோடு கூட இந்த யோவான் அந்த 3 பேரே 6 நாளுக்கு பிறகு அந்த மலையிலே அழைத்து கொண்டு போகும் பொழுது அதுல ஒரு முக்கியமான நபராயிருந்தது யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான். அதுல 3ஆவது நபர் தான் யோவான். அதே யோவான் தான் இந்த நிருபம் நமக்காக எழுதி வச்சிருக்கிறோம். அதுல முதல் வசனத்துல நாம் படிச்சு கேட்ட வார்த்தைகள் ஆதி முதல் இருந்தது. ஆதி முதல் இருந்தது என்று சொல்லும் பொழுது ஆல்ரெடி இருந்த விஷயத்தை அதை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ ஏற்கனவே இருந்த விஷயத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆகையினால் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், அப்போ ஆதி முதல் இருந்ததிலே நமக்கு என்ன கிடைக்கும்? கேட்குதற்காக உண்டு, பார்க்குதற்காக உண்டு, நோக்குதற்காக உண்டு, அறிந்து கொள்வதற்காக இருக்கிறது. அப்ப ஆதி முதல் இருந்தது. அப்ப ஆதி முதல யார் இருந்தது? ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இவ்விதமாக ஆரம்பிக்கிறோம், ஆதியிலே தேவன். அப்ப ஆதியில் தேவன் இருந்தது. அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் முதலாவது வானம் பூமியை சிருஷ்டிக்கிறதற்கு முன்பே
யார் இருந்தது? தேவன் இருந்தது. ஆதியில் தேவன் என்று சொல்லப்படுகிறோம். அப்போ ஆதியில் இங்கேயும் அதுதான் போட்டிருக்காங்க. ஆதி முதல் இருந்தது. ஆதி முதல் இருந்தது யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க? ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கெல்லாம் அவர்கள் தேவன் தான். ஆனா அவங்க யாருமே தேவனுக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்தது. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவன் 2 டபுள் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறோம். டபுள் ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு தேவனாகவும் இருக்கிறார்கள், அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார். ஆனா மற்ற அதை பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கு அவர் தேவன் மட்டும்தான் இருந்தது. அவங்களுக்கு பிள்ளைகளாகவோ இவர் அவருக்கு அப்பாவாகவோ இருந்ததில்லை. ஆனா நமக்கு அது டபுள் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறோம். அவர் நமக்கு அப்பாவாகவும் தேவனாகவும் இருக்கிறார். ஆகையினால் இந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், அப்போ அந்த ஆதி முதல் இருந்ததிலிருந்து நமக்கு ஒரு சில காரியங்கள் கேட்க வேண்டியது, அறிய வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது அநேக விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அதுல சொல்லப்படுகிறது, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். அடுத்து என்ன சொல்றாங்க? கண்களினாலே கேட்க மட்டும் இல்ல, அதை காணவும் முடியும். ஒரு தேவனுடைய வார்த்தையானது அதை கேட்கவும் காணவும் முடியும். அத வேதவசனம் சொல்லும் பொழுது, ஒருவன் அனுப்பாம இருந்தால் யாரு போய் போதிப்பாங்க? போதிக்கிறவன் இல்லாம இருந்தால் யாரு கேட்பாங்க? கேட்காமல் எப்படி விசுவாசிப்பாங்க? இப்ப பாருங்க, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வருகிறது, அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வருகிறது. அப்போ இப்படி சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து கேட்கிறதற்கும் அது மட்டுமல்ல கண்டு கொள்வதற்கும் காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேக இடங்களிலே தேவனை பற்றி கேட்கவோ காணவோ முடியாதபடி என்ன பண்ணிட்டாங்க? இந்த பிரபஞ்சத்தின் சத்ரு, வல்லாத்த சத்ரு என்ன பண்ணாங்க? மனுஷருடைய இருதய கண்களை தேவனை காணவோ கேட்கவோ அதை அறியவோ பார்க்கவோ முடியாதபடி கண்களையும் காதுகளையும் சத்ரு குருடாக்கி வச்சிருக்கிறோம். குருட்டு கண்கள், செகிட்டு காதுகளாக இருக்கிறார்கள். அவங்களும் வேதத்தை படிக்கிறோம், அதை வேதத்தை ஆராய்ச்சி பண்றாங்க, வேதத்தை போதிக்கிறாரு, வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில சரியான திசையில, சரியான விதமாக, சரியான ரூட்டிலே, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய அந்த ரூட்டிலே தேவனுடைய சத்தியத்தை அவங்களால கற்றுக் கொடுக்கவோ, அவங்களால போதிக்கவோ, அவங்களால சொல்லிக் கொடுக்கவோ, அதை பிரசங்கம் பண்ணவோ முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவங்களுடைய காதையும் அவங்களுடைய கண்ணையும் என்னாக்கினா? குருடாக்கி வச்சிருக்கோம். குருடாக்கப்பட்ட மக்கள், குருடாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், குருடாக்கப்பட்டதான போதகர்கள், குருடாக்கப்பட்டதான அதே பெரிய அதே ரவரண்டுகள், பிஷப்புங்கள், இவங்களுடைய வாழ்க்கையிலே அது தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி, தேவனுடைய வசனத்தினுடைய கருத்தையும் அதனுடைய மர்மங்களையும் ரகசியங்களையும் புரிந்து கொள்ளாதபடி அவங்க வாழ்க்கையிலே அவங்க என்ன இருக்கிறார்கள்? இருட்டிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறோம், இருட்டிலே தப்பி தடவி கொண்டிருக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே என்ன அதிகாரம் இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல, இருந்தாலும் அதுல சொல்லப்பட்டு தெய்வத்தை தடவி பார்க்கிறார்கள். தெய்வத்தை எப்படி பார்க்கிறார்கள்? தடவி பார்க்கிறார்கள். ஆனா தேவன் நமக்கு தூரஸ்தர் அல்ல, தூரமான தெய்வம் அல்ல, அவர் நமது சமீபமான தேவனாயிருக்கிறார். அவர் நம்ம அதை தேவனை தேடி கடலை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு சமீபம் பக்குவமாயிருக்கும் பொழுது அந்த தேவனை கண்டடையாதபடி தேவனை தடவி பார்க்கிற அநேக கிறிஸ்தவர்களே இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நாமும் ஒரு காலத்திலே தேவன் யார் என்று தெரியாமல் தடவி பார்த்து கொண்டிருந்த மக்கள் தான். ஆனா தேவனை உண்மையாக தேடும் பொழுது,
அதை தேவன் நமக்கு என்ன இருக்கிறாரு, உண்மையாக தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவீர்கள் சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதுப்பிக்கல், ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஒரு என்ன மாற்றம்? ஒரு தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையிலான ஒரு மாற்றம், தேவனுடைய ரகசிய வசனங்களுடைய ஆழமான கருத்துக்கு ஏற்றபடி ஒரு மாற்றத்தை தேவன் நம் உள்ளத்திலும் நம்முடைய இருதயத்திலும் நமக்குள்ளேயும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால தான் நம்ம சோர்ந்து போகாமல் இந்த தேவனுக்காக வாழ காரணமாயிருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் இருந்ததுனாலே அந்த கூட்டத்தை பார்த்து மகிழ்ந்து கழிகூறுவதனாலே நாம் இந்த இடத்தில் இருக்கவில்லை. ஆனால் அறிய வேண்டியவரை நாம் அறிந்திருக்கிறோம், பார்க்க வேண்டியவரை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்க வேண்டிய இடத்தில் நாம் கேட்டுக்கொண்டு அனுதினமும் தேவனுக்காக வாழும்படி நம்மை அர்ப்பணித்து வருகிறோம். இதனாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை? சோர்வில்லை. நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகிறது இல்லை. இவ்வளவு கூட்டம் தானே, இல்லைன்னா இப்படிதானே சொல்லி அநேகர் என்ன செய்வார்கள்? அதை சோர்ந்து போய் விடுவார்கள். ஆனா அவங்க வாழ்க்கையில உண்மை தெரியாததுனாலே அவங்க சோர்ந்து போகிறார்கள். அந்த உண்மை தெரியும் பொழுது, அதுதான் யோவான் சொல்றாங்க, அதை ஆதி முதல் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆதி முதல் இருந்தவரை பற்றி எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு ஒரு அறிவு உண்டு, அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, எங்கள் கண்களினாலே நாங்கள் அதை கண்டோம். தேவ சமூகத்திலே ஆதி முதல் இருந்தவரை கேட்கவும் காணவும் செய்யும் பொழுது அவங்களாலே ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? தேவனை விட்டு விலக முடியாது. அத தேவன் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவ ருசித்து பார்க்கும் பொழுது அந்த ருசித்து பார்த்த தேவனுடைய மக்களுக்கு ஒருபோதும் தேவனை விட்டு விலக முடியாது. யானோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க காரணம் இதுதான். தேவனை அவர் ருசித்து பார்த்தார். அதனாலே அவருடைய வாழ்க்கையில் 300 வருஷம் வேற யாரும் தேவனோடு நடக்கவில்லையே, தேவனோடு சஞ்சரிக்கவில்லையே, நான் மட்டும்தானே தன்னந்தனியான நடக்கணுமோ என்று சொல்லி அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் பலவீனம் அடையவில்லை, அவர் சந்தேகப்படவில்லை, அவர் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகவில்லை. அவர் தனிமையா இருந்தாலும், ஒரே ஒரு நபராயிருந்தாலும், அவர் யாரை பார்த்திருக்கிறோம், யாரோடு கூட நடக்கிறோம், யாரோடு கூட சஞ்சரிக்கிறோம், யாரோடு கூட உறவாடுகிறோம், யாரோடு கூட பேசுகிறோம் என்பது அவருக்கு தெளிவான ஒரு நிச்சயம், ஒரு உண்மை அவருக்குள்ள இருந்தது. அதனாலே அவராலே அந்த 300 வருஷம் நடந்து போனதுனாலே அதை அவருக்கு எந்த சோர்வும் ஏற்படவில்லை, எந்த ஒரு சோர்வும் அவங்கள வாழ்க்கையில வந்து விடவில்லை. அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நான் எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கூட உறவாட வேண்டும். ஏதன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோ தேவனோடு உறவாடினான். ஆனா அந்த காலம் கழிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு நபரை பார்ப்போமானால் அது யானோக்கு மட்டும்தான். அவர் தேவனோடு கூட சஞ்சரிச்சா, அவர் தேவனோடு கூட உலாவினா, தேவனோடு கூட உறவாடினா, தேவனோடு கூட பேசினா, அவர் வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. ஆகையினால் அதை ஆதி முதல் இருக்கிறவரை நாம் அறிந்து கொண்டால், அவரிடத்தில் கேட்டுக்கொண்டால், அவரை கண்டோமானால், அவருடைய நம்முடைய கண்ணை காண்போமானால் நான் ஒருபோதும் சோர்ந்து போருக்கு இடமில்லை. ஆகையினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும், காண்கிறதற்கும் நோக்கி பார்க்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. காண்கிறான்னு சொல்லும் பொழுது ஒரு பொருளை தூரத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா அது கிட்ட போய் அதை கையில எடுத்து அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அதுதான் நோக்கி பார்க்கிறது. காண்கிறது வேறு, நோக்கி பார்க்கிறது வேறு. காண்கிறது வேறு, நோக்கி பார்க்கிறது வேறு. இங்க யோவான் சொல்றாங்க, இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான் என்ன சொல்றாரு? நான் அவரே அதை காண்கிறது மட்டுமல்ல, அவரை நோக்கி பார்த்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று, அவர் யார் என்று, அவருடைய மகத்துவம் என்ன என்று, அவருடைய மகிமை என்ன என்று, அவருடைய வல்லமை என்ன என்று, அவரில் புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று
நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அதை காண்கிறது மட்டுமில்ல, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உற்று பார்க்கிறோம். இது இவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம். அடுத்து என்ன சொல்றாங்க? எங்கள் கையினாலே தொட்டதுமாயிருக்கிறோம். அப்போ காண்கிறது மட்டுமல்ல, நோக்கி பார்க்கிறது மட்டுமல்ல, தொடவும் முடியும். தொட்டதுமானா அது தேவனுடைய ஜீவ வார்த்தை குறித்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவங்க தொட்டு அது எப்படிப்பட்ட வார்த்தை என்று நன்றாக அறிந்து பகுத்தறிந்து அந்த வார்த்தை நமக்காக ஜீவ வார்த்தையாக நமக்காக அறிவிக்கிறோம். இந்த வசனத்துல 7 முக்கியமான பகுதி இருக்கிறது. 7ஆக நாம் பிரிக்கலாம். 7ஆக பிரித்து நம்ம தியானம் பண்ணினா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பத்தாது. அவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ளே தேவனுடைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது அதை நாங்கள் தொட்டதுமாயிருக்கிறோம். அப்போ தேவனே அதை தொட்டு அது தேவ சமூகத்திலே கிறிஸ்துவை அவர்கள் தொட்டார்கள். இயேசுவின் மார்பிலே அவர் சாய்ந்தார்கள். ஆகையினால் தொட்டதுமாயிருக்கிறதா ஜீவ வசனத்தை பற்றி குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் போதிக்கிற பிரசங்கம் வெறும் கதைகளாகவோ வெறும் வார்த்தைகளாகவோ ஒரு பேச்சாகவோ இல்லாதபடி நாங்கள் திட நிச்சயத்தோடு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அது எங்கள் கண்ணாலே அதை நோக்கி பார்த்ததையும் எங்க கையினாலே தொட்டதுமான ஜீவ வசனத்தை, ஜீவ வார்த்தையை, ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வசனம் ஒருவருக்குள்ளே புகுந்தால், அந்த ஜீவ வசனம் ஒருவருக்குள்ளே வந்தால் அந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் வரும். அந்த ஜீவ வார்த்தை அவனுக்குள்ளே வரும்பொழுது அந்த மரித்த மனுஷன் ஆதத்துக்குள்ளே, இறந்து போன மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனாக வெளிப்படும். ஆதத்துக்குள்ளே இறந்து போனவன், மரணமாயிருந்தவன், ஜீவனற்றவன், ஜீவன் இல்லாதிருந்தவன், அந்த ஜீவ வார்த்தா ஓரோ உள்ளங்களிலே பதியும் பொழுது, ஓரோ உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையினாலே என்ன நடக்கிறது? ஜீவன், 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 ஜீவன். அந்த ஜீவன் மேலே ஜீவன், வெற்றி மேலே வெற்றி, ஜெயத்தின் மேலே ஜெயம். அது தேவன் ஜீவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆதியுகம் முதல் வெளிப்படுத்தின் புஸ்தகம் வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வார்த்தைகளும் சாதாரணமானதல்ல. வெறும் எழுத்தாக இல்லை, வெறும் அதை பிரிண்டிங்காக இல்லை, அச்சிட்டதாக இல்லை. இந்த வார்த்தைக்குள்ள என்ன உண்டு? ஜீவன் இருக்கிறது, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ளே வந்ததுனால தான் இன்னைக்கு ஜீவ ஆத்துமாக்களாயிருக்கிறோம். ஜீவ ஆத்துமாவாக மாற வேண்டுமானால் தேவனுடைய ஜீவ வார்த்தை நமக்குள்ளே துடிக்க வேண்டும். ஜீவ வார்த்தை நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஜீவ வார்த்தை நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறதான அந்த மரண வாசனை மாறி ஜீவ வாசனையாக நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவங்களுக்கோ மரண வாசனை, எங்களுக்கோ ஜீவ வாசனை. அந்த ஜீவ வாசனை எப்படி வந்தது? ஜீவ வசனத்தினாலே உண்டாகிறது, ஜீவ வார்த்தையினாலே உண்டாகிறது. ஜீவ தேவனுடைய சத்தியமாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமாகிய ஜீவ வார்த்தையினாலே நமக்கு ஜீவன் உள்ளத்திலே வருகிறது. என்ன ஜீவன்? தற்காலிகமான ஜீவன் அல்ல, அது நித்தியமான ஜீவன், நிலையான ஜீவன், நிரந்தரமான ஜீவன். அது முடிவில்லாத ஜீவன், அழிவில்லாத ஜீவன், மரணம் இல்லாத ஜீவன். அந்த ஜீவனுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த ஜீவனை அடையும்படி, மரணத்திலே மாண்டிருந்த நம்மை, மாண்டு போய நம்மை, അല്ലെങ്കിൽ மரணத்துக்கு அடிமைகளாயிருந்த நம்மை அந்த ஜீவனுக்கு, அந்த ஜீவன் தான் நம்மளை அதை விடுதலையாக்கினார். அந்த ஜீவ வார்த்தை நம்மை விடுதலையாக்கினார். அதை கிறிஸ்துவினூടെ புறப்பட்ட ஓரோ வார்த்தை, அதுபோல அப்போஸ்தலர்கள் மூலம் அதை கொடுக்கப்பட்ட ஓரோ வார்த்தையும், பிதாவாகிய தேவன் அதை தீர்க்கதரிசிகள் மூலம்
கொடுக்கப்பட்ட ஓரோ வார்த்தைகளும் நமக்கு என்னாக மாற வேண்டும்? ஜீவனாக மாற வேண்டும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை இன்னும் ஜீவனாக மாறவில்லை. அந்த வார்த்தை அவங்களுக்கு வெறும் வார்த்தையாக இருக்கிறது, வெறும் எழுத்தாக இருக்கிறது, வெறும் அச்சிட்ட ஒரு அதை எழுத்துக்களாக அதை மாறி இருக்கிறோம். அந்த வார்த்தையினாலே அவங்க ஜீவன் அடையவில்லை. அந்த வார்த்தையினாலே ஜீவன் பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த வார்த்தையினாலே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி சத்ரு அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? அவங்களை கட்டி வச்சிருக்கிறோம். என்னென்ன கட்டுகள்? பாரம்பரியமான கட்டுகள், அதே மதத்தினுடைய கட்டுகள், അല്ലെങ്കിൽ ஏதோ ஒரு கர்மங்கள், இப்படிப்பட்டதான பல கட்டுகளுக்குள்ள, அதே சபைகளுக்குள்ளே பார்க்கும் பொழுது அந்த சபையிலே கட்டுகள், தாய் சபா மற்றும் பல அதே கோணங்களிலே அவங்க கட்டி வச்சிருக்கிறார். அப்ப அவங்களால இந்த சத்தியத்துக்குள்ளே வர முடியல. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டும் வர முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஜீவ வார்த்தை அவங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக பிரவேசிக்கவில்லை. ஜீவ வார்த்தைக்குள்ளே வந்திருந்தால், ஜீவ வார்த்தை தான் அவங்களை சுதந்திராக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்திய வசனம்தான் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை அறிந்திருந்தால் அவங்க வாழ்க்கையில் விடுதலையாகும். அந்த சத்ரு அவங்களை விடுதலையாகாதபடி கட்டி வச்சிருக்கும். காரணம், ஜீவ வார்த்தை அவங்களுக்குள்ள போகக்கூடாது. ஜீவ வார்த்தை அவங்களுக்குள்ள அதை உள்வாங்க கூடாது, அதை நம்பக்கூடாது, அதை விசுவாசிக்க கூடாது. பாருங்க, இந்த பார்க்கிற அந்த காட்சியின்படி அந்த பொல்லாத்த பாம்பு சர்ப்பம் அதை ஏவாளை அதை கட்டி முறுக்கி அந்த பிசாசு என்ன பண்ணாங்க? இன்னைக்கும் மக்களை சத்தியத்துக்கு அனுப்பாதபடி, சத்தியத்திலே அதை வாழ விடாதபடி, சத்தியத்தை கேட்க விடாதபடி, அதை பார்க்க விடாதபடி, அதை நோக்க விடாதபடி, அந்த ஜீவ வார்த்தை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதபடி பிசாசு, அந்த பொல்லாத்த பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்ன பண்ணிருக்கிறாங்க? மக்களை அதை இறுக முருக அதை கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டில் அவங்களை விடுதலையாக வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை அவங்களுக்குள்ளே போக வேண்டும். தேவனுடைய சத்தியங்கள் அவங்களுக்குள்ளே போக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அது கிடம் கொடுக்க வேண்டும். அந்த லுதியாள் என்று சொல்லி ஒரு சகோதரி இருந்தா, பவுலும் சீலாவும் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு போகும்பொழுது அவங்களை அதை கிண்டலும் கேலியாக பேசிக்கொண்டிருந்தார். ஆனா அதை உண்மையான காரியம்தான் பேசினார். இவர் உன்னதமானுடைய தாசர்கள், அதை உன்னதமானுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இப்படியெல்லாம் பேசினா. ஆனால் பவுல் என்ன செஞ்ச? சினங்கொண்டு திரும்பி பார்த்தான். உடனே அவளுக்குள்ள இருந்தா, அவளை கட்டி வச்சிருந்தா அந்த பொல்லாத்த பழைய பாம்பாகிய சத்ரு அவளை விட்டு விலகி போனது. அந்த சகோதரியை விட்டு விலகி போனது. உடனே அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவள் உடனே இந்த 2 பவுலை சீலாசையும் தங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிட செய்து உடனே அவளும் குடும்பம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை காலம் குறி சொல்லுகிற ஆவியோடு சுற்றி திரிந்தவள், வேறொரு ஆவிக்கு அடிமையா இருந்தவள், உலகத்துக்கு அடிமையா இருந்தவள், சாத்தானுடைய ஆவிக்கு கட்டுப்பாட்டில இருந்தவள், இப்ப என்ன பண்ணாங்க? அந்த ஆவி அவளை விட்டு விலகி போன உடனே சத்திய ஆவி அவங்களுக்குள்ள வந்தது, மெய்யான ஆவி அவங்களுக்குள்ள வந்தது. அவங்களுக்குள்ள இருந்த அல்ல பொல்லாத்த சத்ரு அவங்களை விட்டு விலகி இப்ப தேவனுடைய ஆவி அவளுக்குள்ள வந்து அவள் என்ன பண்ணாங்க? அவளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவள் உடனே இவங்களை கை கொண்டா, வீட்டிலே கை கொண்டு அவங்களுக்கு பணிவிட செய்து உடனே அவள் ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்டா. இது எவ்வளவு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. இதுல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட விஷயம் என்ன? பவுல் அவளை திரும்பி பார்த்தான். அவங்களுக்குள்ள இருந்த பொல்லாத்த ஆவி அவளை விட்டு விலகுது. திரும்பி பார்த்த உடனே விலகுது. கடிந்து கொள்ளவில்லை, அதட்டவும் இல்லை, எதுவும் பண்ணவில்லை. ஆனா திரும்பி பார்த்ததுதான். அதுதான் அந்த திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு மனம் திரும்புதல் அந்த இடத்துல உண்டானது, ஒரு மாற்றம் உண்டானது. அதே போல ஒரு நபரை வேதத்துல நாம் பார்க்க முடியும். ஒரு நபர் இல்ல, திரும்பி பார்த்தா 2-3 நபர்கள் இருக்கிறது.
ஏதாவது யாரை பற்றி யாராவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? மகனே தவிர வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? தேவனுடைய சமூகத்திலே திரும்பி பார்த்த உடனே ஒரு மாற்றம் உண்டான ஒரு சில நபர்கள், அதுல யாராவது ஒருத்தரை தெரிஞ்சுன்னா சொல்லலாம். இந்த குறி சொல்ற ஆவி இருந்த மகளுக்குள்ள பவுல் திரும்பி பார்த்தான். உடனே அவளுக்குள்ள இருந்தா குறி சொல்லுகிற பொல்லாத ஆவி அவளை விட்டு விலக்கி போடும். சத்திய ஆவி அவங்களுக்குள்ள வந்தது. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கும். ஒன்னல்ல, 1-2 அப்படி நடந்திருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுன்னா மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி, அப்போ இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தான். அப்போ அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் திரும்பி பார்க்க கூடாதே என்று சொன்ன ஒரு காரியம் இருக்கிறது. லோத்தும் குடும்பத்தோடு தேவன் தூதர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க திரும்பி பார்க்காது. ஆனா லோத்தோட மனைவி என்ன பண்றாங்க? திரும்பி பார்த்தாங்க. அவ திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கிறது, திரும்பி பார்க்க கூடாத விதமும் இருக்கிறது. இது ரெண்டையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறது, அதுல 2ஆம் வசனத்தை கூட வாசிக்க. 2ஆம் வசனம், அந்த ஜீவன் 1 யோவான் 1:2. எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்களேன், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஜீவன், பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கும்படி அனுப்பி வச்ச கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன், அந்த ஜீவன் அப்போஸ்தலருக்குள்ளே வெளிப்பட்டது, யோவானுக்குள்ளே குறிப்பாக வெளிப்பட்டது. ஆகையினால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இது வெளிப்படக்கூடிய ஜீவன், இது புரிந்து கொள்ளக்கூடிய ஜீவன், இது அநேகரே மரணத்தின் ஜீவனிலே வழி நடத்தக்கூடிய ஜீவன். ஆகையினால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜீவன் வெளிப்படாமல் இருக்கிறோம். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். ஆதத்துள்ள ஜீவன் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்ட ஜீவன் இன்னும் வெளிப்படவில்லை. ஆதத்திலே ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். அது ஸ்மசானம் வரை, சுடுகாடு வரை தான் போகும், அதுக்கு மேலே தாண்டாது. அதனால எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனால் ஆதத்துள்ள ஜீவனை விட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்ட ஜீவன் நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்கு முடிவில்லை, அந்த ஜீவனுக்கு கடைசி இல்லை. அந்த ஜீவன் நித்தியமாக 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 இருக்கிறது. ஆகையினால் இங்கே 2ஆம் வசனத்தில் அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இது வெளிப்படக்கூடிய ஜீவனா இருக்கிறது. அநேகரே மரணத்தின் ஜீவனிலே வழி நடத்தக்கூடிய ஜீவனா இருக்கிறது. அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும், நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். நாம் அதனால தான் இன்னைக்கு இந்த சத்தியத்துக்குள்ளே வாழ காரணமாயிருக்கிறது. ஜீவன் வெளிப்பட்டது. யோவானுக்குள்ளே மட்டுமல்ல, பேதுருக்குள்ளே மட்டுமல்ல, இன்னைக்கு நமக்குள்ளேயும் அந்த ஜீவன் வெளிப்பட்டதனாலே இந்த சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் ஜீவன் வெளிப்பட வேண்டும். நாம் போராடமெல்லாம் ஜீவன் வெளிப்பட வேண்டும். நான் யாரோடெல்லாம் பேசுமோ அவங்களுக்குள்ள ஜீவன் வெளிப்பட வேண்டும். நாம் எதை தொட்டாலும் அந்த இடத்துல ஜீவன் வெளிப்பட வேண்டும். யாரை பார்த்தாலும் நம்முடைய பார்வையினாலே அவங்களுக்குள்ள ஜீவன் வெளிப்பட வேண்டும். நம்முடைய செய்திகள் மூலமாக,
நம்முடைய கிரியைகள் மூலமாக என்ன வெளிப்பட வேண்டும்? நித்திய ஜீவன் வெளிப்பட வேண்டும். இங்கே என்ன யோவான் சொல்றாங்க? அந்த ஜீவன் அது ரகசியமாக இருக்கவில்லை, அந்த ஜீவன் ஒளிஞ்சிருக்கவில்லை, அந்த ஜீவனை யாரும் அடக்கி வைக்க முடியாது, அந்த ஜீவன் வெளிப்பட்டார். அப்ப ஜீவனாகிய கிறிஸ்துவே அதே ரோமா கவர்மெண்ட் அடக்கம் பண்ணிட்டா. ஆனா அவரால் அந்த ரோமா கவர்மெண்டினுடைய முத்திரையை உடைத்து கொண்டு பிதாவாகிய தேவன் அவரை மரணத்திலும் கைவிடாமல் கூட இருந்து தேவன் அவரை மரித்தோரிந்து 3ஆம் நாள் எழுப்பினார். எப்படி எழுப்பினது? அந்த இடத்திலே ஒரு நில நடுக்கம் ஏற்பட்டது, கல்லறைகள் அநேகம் திறக்கப்பட்டது. இயேசுவின் கல்லறை அதை திறந்து தேவன் அவரை உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அவரை உயிரோடு வெளியே கொண்டு வந்தான். ஆனா லாசருவின் கல்லறையை லாசரை வெளியே கொண்டு வந்தான். ஆனா அவன் கையும் காலும் சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. கட்ட அவிழ்க்குங்கள், அப்போ அவன் செயல்படுவார்னு சொன்னா கட்டை அவிழ்த்தான். ஆனா இந்த இடத்துல இயேசுவின் கட்டை யார் அவிழ்த்தினா? அங்கே மரியாள் இல்லை, பேதுரு இல்லை, யாக்கோபு இல்லை, யோவான் இல்லை. அந்த இடத்துல யார் அதை கட்டை அவிழ்த்தினது? அதை எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய மரண உபாதி கட்டை அவிழ்த்தி அவரை எழுப்பினார். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தி அவரை என்ன பண்ணாங்க? எழுப்பினார். ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறோம். அதுல இவ்விதமாக சொல்லப்பட்டது. சரி, அந்த வசனங்களை நம்ம பார்க்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. எத்தனாம் வசனம் மகனே? 24 வசனம். 2:24. ஓகே, பாருங்களேன் அந்த வசனம் எவ்வளோ. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தி அவரை எழுப்பினார். லாசருடைய அடக்கம் சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் லாசரு உயிருள்ளவனாக வெளியே கொண்டு வந்தா. அவன் கட்டை யாரும் அவிழ்க்க இல்லை. ஆனா இயேசு சொன்ன அவன் கட்டை அவிழுங்கள், அவன் நடக்கட்டும். இப்ப இந்த இடத்துல இயேசுவே தேவன் எழுப்பினார். 3ஆம் நாள் அவரை எழுப்பினார். ஆனா அவருடைய கட்டை யார் அவிழ்த்தா? இந்த வசனம் சொல்லும் பொழுது மரண உபாதியின் கட்டு. மரணம் ஒரு உபாதி. மரணம் என்ற உபாதி, உபாதியின் கட்டினாலே, கயிற்றினாலே, சீலையினாலே மரண உபாதி. அது ஒரு உபாதிதான், அது கட்டுதான். அந்த மரண உபாதி கட்டை அவிழ்த்தி அவரை எழுப்பினார். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். மரணத்தினாலே அவரை கட்டப்பட்டிருக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப இயேசு கிறிஸ்துவை அப்படி தேவன் தான் அந்த கட்டை அவிழ்த்தி. அந்த தேவன் அந்த கட்டை அவிழ்த்த வேண்டுமானால் அதற்குள்ளே அவருடைய ஜீவ வார்த்தை இயேசுக்குள்ளே இருந்தது. அவர் மரித்தாலும் அவர் பிழைக்க காரணம் ஜீவ வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது. அந்த வார்த்தையினாலே அவர் பிழைக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்ன, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இயேசு அந்த இடத்துல பிழைத்தா. லாசரு பிழைத்தா, ஆனால் மறுபடியும் அவர் மரித்தார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை இயேசுவை போல மறுபடியும் பிழைக்கிறதற்காக அவர் மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தி நம்மளை எழுப்புவார். இதுதான் தேவனுடைய சத்தியமாயிருக்கிறது. ஆகையினால் அந்த ஜீவ வார்த்தை வெளிப்பட்டது. அந்த ஜீவ வார்த்தைக்குள்ளே மரணத்தை வெல்லக்கூடிய வல்லமை இருந்தது. மரணத்தை ஜெயிக்கக்கூடிய
ஒரு அபிஷேகம் இருந்தது. மரணத்தை மேற்கொள்ளக்கூடியதான கிருபை இருந்தது. அது யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. மரணத்திலும் பிதாவாகிய தேவன் அவரை விட்டுவிடவில்லை, அவரை கைவிடவில்லை, அவரோடு கூட இருந்தது. காரணம், அவர் 3.5 வருஷம் மட்டுமல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுதும் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டு வந்ததினாலே தேவன் அவரே என்ன பண்ணாங்க? மரண தருவிலும் மரண இடத்திலும் அவரை விட்டு விடாமல் அவரோடு கூட இருந்தார். அதுதான் வெளிப்படுத்தின் புஸ்தகம் 3:10 போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் படிக்கும் பொழுது தேவனுடைய சத்தியம் எவ்வளவு உண்மையா இருக்கு. ஆனா இந்த ரகசியம் இன்னைக்கு சபைகளுக்கு புரியவில்லை. அவங்க வந்து வேதம் சொல்லுகிறது அந்த ஜீவன் வெளிப்பட்டு, நமக்குள்ள ஜீவன் வெளிப்படவே, கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் வெளிப்பட்டது. அதே போல நமக்குள்ளேயும் அந்த நித்திய ஜீவன் வெளிப்படவே. ஆனா அநேக நேரம் காலங்களிலே நமக்குள்ள ஆதத்திலுள்ள ஜீவன் தான் வெளிப்படுகிறோம். அதுதான் நிர்பாகிகரம். ஆதத்திலுள்ள ஜீவன் அநேக நேரங்களிலே நமக்குள்ளே வெளிப்படுது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிதாவினுடைய ஜீவன் நமக்குள்ளே வெளிப்படவே. இன்னும் அதிலே வாசிக்கும் பொழுது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டது. அது எங்கிருந்து வந்தது? அந்த ஜீவன் பாருங்க, அந்த மர்மம் வெளிப்படுகிறது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? பிதாவினிடத்திலிருந்து. வேற எங்கிருந்து அல்ல. ஒரு சபா ஸ்தாபனத்திலிருந்து வெளிப்படவில்லை, ஒரு முக்கியமான போதகரிடத்திலிருந்து வெளிப்படவில்லை, சபா ஸ்தாபகரிடத்திலிருந்து புறப்படவில்லை, எல்லாம் ஏதோ ஒரு நபரிடத்திலிருந்து புறப்படவில்லை. எங்கிருந்து புறப்பட வேண்டும்? பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனே பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்ட ஜீவன். அந்த ஜீவன் நிலையானது, அந்த ஜீவன் உறுதியானது, அந்த ஜீவன் மாறாத்தது. நாம் மாறினால் மட்டும்தான் அந்த ஜீவன் நம்மளை விட்டு மாறும். தேவ சமூகத்திலே நாம் அந்த ஜீவனுக்குள்ளே எப்போதும் வாழும் பொழுது, எப்போதும் சஞ்சரிக்கும் பொழுது, எப்போதும் இருக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ளே துடிச்சு கொண்டே இருப்பான். அந்த ஜீவன் நமக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பார். அந்த ஜீவன் நமக்குள்ளே அதே உறவாடி கொண்டிருப்பா. ஆதம் ஏவாளோடு தேவன் உறவாடி போல, ஏனோக்கோடு கூட தேவன் உறவாடியது போல நமக்குள்ளே அவர் உலாவிக்கொண்டு உறவாடிக்கொண்டே இருப்பார். இது எவ்வளவு மகிமையான ஒரு விஷயம். அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் வெளியில் தான், அவங்களுக்குள்ளே அல்லே உலாவினது, வெளியில் தான் உலாவின. அவங்களுக்கு வெளியில்தான் பேசினான், வெளியில்தான் அவங்களோடு உறவாடினான், வெளியில்தான் அவங்களோடு நடந்தது. ஆனா இன்னைக்கு வெளியில் அல்ல, நமக்குள்ளே தேவன் உலாவுகிறார், நமக்குள்ளே அவர் உறவாடுகிறார், நமக்குள்ளே தேவன் பேசுகிறார், நமக்குள்ளே தேவன் சஞ்சரிக்கிறார், நமக்குள்ளே தேவன் நடக்கிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறேன் என்று. இது எவ்வளவு மகிமையான இடம், ஒரு மகத்துவமான ஒரு சந்தர்ப்பம், மகிமையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரிக்க, தேவனோடு கூட உறவாட, தேவனோடு கூட உலாவ, வெளியில் அல்ல நமக்குள்ளே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே வெளியில்தான் தேவன் உலாவுகிறார், வெளியில்தான் தேவன் பேசுறார். வெளியே பேசுறான்னு சொன்னா பைபிள் இருந்து படிச்சு பேசுறது, அது மட்டும். ஆவியானவர் சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவுள். அந்த லெவலுக்கு அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகவில்லை. எழுத்து படிச்சவங்க என்ன பண்றாங்க? அவங்க தேவனை ஆராதனை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நாம் அப்படி கிடையாது. எழுத்து படிச்சல்ல, தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறது எழுத்துமாக கம்பேர் பண்ணி என்ன பண்றாங்க? தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் தொழுது கொள்கிறோம், அவரை நாம் நேசிக்கிறோம், அவரோடு கூட உறவாடுகிறோம். எங்க வெளியில அல்ல, உள்ளே நமக்குள்ளே உலாவுகிறோம், நமக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ளே வெளியிட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே தேவன் அதை சஞ்சரிக்கிறோம். எங்க வெளியில நமக்குள்ளே இருந்து கொண்டு தேவன் சஞ்சரிக்கிறார்.
ஆனா அவங்களுக்கு அப்படி அல்ல, வெளியில சஞ்சரி. பாருங்களேன், அதுதான் வாசற்படின்னு தட்டுகிறேன் இயேசு சொல்லும் பொழுது. வெளிப்படுத்தின் புஸ்தகம் அதை 3:20 ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து நான் அவனோடும் அவன் என்னோடும் என்ன பண்ணுவாங்க? போஜனம் பண்ணுவா. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வெளியில்தான் தேவனுமாக கிறிஸ்துவாக அவங்க போஜனம் பண்றாங்க. ஆனா உள்ளே அலோடு இல்லை. அவங்க இருதயத்தை திறந்து கொடுக்கவில்லை. அவங்களுடைய இருதயம் தேவனுக்காக அர்ப்பணிக்கவில்லை. இயேசுவுக்காக தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் வாசல்ல அனுதினம் தட்டி கொண்டிருக்கிறார். யாராவது கதவை திறந்தார், இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், சத்தத்தை கேட்கும்படி ஒரு பகுத்தறிவு. யாரு தட்டுறாரு என்று. என் தோட்டத்திலே தேவன் தட்டினா, பிசாசும் தட்டினா. ஆனா ஏவாள் அது ரெண்டுமே புரியாமல் சாத்தானுடைய அந்த தட்டுதலுக்கு கதவை திறந்து கொடுத்தான். என்ன கதவு? இருதயத்தின் கதவுகளை திறந்து கொடுத்தான். பாருங்களேன், இப்படி திறந்து கொடுத்தனால தான் பாவம் உள்ளே வந்தது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளை இதே மாதிரியான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறோம். அவங்க வந்து உண்மையிலே யாரு தட்டுறார் என்று தெரியாமல், கிறிஸ்து தட்டுறாரா, அதே பழைய பாம்பாகிய சாத்தான் தட்டுறாரா, ஒண்ணுமே புரியாமல் அவங்க என்ன பண்றாங்க? அதை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அவங்க சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். அதனால தான் இயேசு சொன்ன, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து அவங்க என் பின்னாடி வந்து என் குரலை கேட்டு என்னை பின்பற்றுவார்கள். அவங்க அந்நியருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அந்நியருடைய சத்தம் என்ன என்று பகுத்தறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சத்தம் என்ன, தேவனுடைய சத்தம் என்ன என்பதையும் பகுத்தறிந்திருக்கிறோம். அதனால அவங்க அந்நியனை விட்டு ஓடி போகிறார். அந்நியனிடத்துக்கு போக மாட்டாங்க. இதை விட ஒரு வித்தியாசமான அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை அந்நியனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி நம்மை அழைக்கவில்லை. நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறோம். ஆகையினால் அந்நியனை விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி போவாங்க. அந்நியனிடத்தில் சேராமல் ஓடி போவாங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்தார். அதை சுதந்திரம், தேவனோடு கூட நடக்கக்கூடிய அனுபவம். ஆகையினால் இந்த வசனம் சொல்லுகிறது, அது எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனே நாங்கள் கண்டு. நித்தியமான ஜீவன். குறிப்பாக அங்க சொல்லப்பட்டிருக்கு நித்தியமான ஜீவன். ஆதத்தோட தாற்காலிகமானது, இது நித்தியமானது. அதுதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, காணுவது தாற்காலிகம், காணாததோ நித்தியமாயிருக்கிறது. நித்தியமானதை தேடும்படி, நித்தியமான ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வரும்படி அந்த நித்திய ஜீவன் வார்த்தை பேதுருக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. உம்மிடத்து புறப்படுகிற வார்த்தை தான் நித்திய ஜீவன் வார்த்தைகள். அதனாலே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? எருசலேம் தேவாலயத்துக்கு போனா அங்கே ஆசாரிகள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள், அதே வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய வார்த்தைக்குள்ள என்ன இல்லை? நித்திய ஜீவன் வசனங்கள் இல்லை. அவங்களுடைய போதனைக்குள்ள நித்திய ஜீவன் வார்த்தைகள் இல்லை. ஆனா உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உம்மிடத்தில் மட்டும்தான். அவங்களிடத்தில் இல்லாதது உம்மிடத்தில் இருக்கிறது. அவங்களிடத்தில் இருக்கிற மரண வார்த்தை தான். ஆனா உம்மிடத்தில் இருக்கிறதோ நித்திய வார்த்தை. அந்த பாடலே கூட எவ்வளவு அருமையா இருக்கு. கல்லுக்குள் தேரே வச்சு அதுக்குள்ளே ஜீவன். எவ்வளவு தேவனுடைய ஒரு வல்லமை பாருங்க, தேவனுடைய ஒரு கிருபை பாருங்க. அந்த கடலுக்குள்ள இருக்க கல்லுக்கு தேரை வச்சு அதுக்குள்ளேயும் ஜீவனை கொடுத்து நம்முடைய தேவன் வழிநடத்து. அந்த ஜீவன் அது ஒரு பட்ச தாற்காலிகமான ஜீவனா இருக்கலாம். ஆனா தேவன் நமக்குள்ளே கொடுத்தது அதை விட மேன்மையான நித்திய ஜீவன். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நிச்சயமாயிருக்கிற அந்த ஜீவன் நாங்கள் கண்டு. நித்திய ஜீவனை காண முடியுமா?
ஜீவனை யாருக்காவது காண முடியுமா? முடியும். எப்படி? காற்றை யாருக்காவது காண முடியுமா? முடியும். எப்படி முடியும்? அதனுடைய செயல்களை காணும். அதே போல நித்திய ஜீவனையும் நமக்கு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், காண முடியும், நோக்க முடியும், தொட முடியும். அந்த நித்திய ஜீவன் பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான காரியம். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சாட்சியாக கொடுக்கிறோம். அப்ப கொடுக்கிற சாட்சி என்ன சாட்சி? நித்திய ஜீவன் சாட்சி, நித்திய ஜீவனை குறித்துள்ள சாட்சி, தெய்வ ராஜ்யத்தை குறித்துள்ள சாட்சி. நிறைய வசனங்கள் தேவன் பேசியிருக்கிறார். அதுல ஒரு வசனத்தை படிக்கலாம். அதுல 1-2 யோவான், அதுல 9ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் படிங்களேன். 2 யோவான் 9ஆம் வசனம். ஆமென். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தம்பி 2 யோவான் 10ஆம் வசனம். 9ஆம் வசனம். 2 யோவான் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திராமல் மீறி நடக்கிற ஏவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அதுதான் ஜீவன். கிறிஸ்துவின் உபதேசம் அதுதான். அடிக்கடி மார்க் 1:14-15 நாம் படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். அந்த கிறிஸ்துவின் உபதேசம் இந்த சபைகளுக்குள்ளே போதிக்கப்படுகிறது இல்லை, சபைகளுக்குள்ளே பிரசங்கம் பண்றது இல்லை, சபைகளுக்குள்ளே கற்றுக் கொடுக்கிறது இல்லை. கிறிஸ்துவை பற்றி நன்றாக அழகாக போதனை பண்றாங்க. கிறிஸ்து அற்புதம் செய்தாரு, மரித்த லாசருவை எழுப்பினாரு, இதெல்லாம் நல்ல அருமையாக போதிப்பார். அது நல்ல விஷயம்தான், போதனை பண்ண அப்படி. ஆனால் கிறிஸ்து போதிச்ச போதனை என்ன? கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திராமல் மீறி நடக்கிற ஏவனும். மீறி நடக்கிறார். மீறுதல். அந்த மீறுதல். இப்போ இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. இந்தியிலிருந்து நம்ம பாகிஸ்தானுக்கு போக முடியாது. அப்படி மீறி போனா அது வேற விதமாக இருக்கு. இப்ப மீறி நடக்கிறவர், கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு மீறி நடக்கிற சபையார்கள், போதகர்கள், விசுவாசிகள் இன்னைக்கு அநேகமா இருக்கு. அங்கே எங்குமே கிறிஸ்துவின் உபதேசம் போதிக்கப்பட மாட்டார். கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? அதுதான் மார்க் 1:14-15. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும் பொழுதும், 12 பேரை அனுப்பும் பொழுதும், 70 பேரை அனுப்பும் பொழுதும் நீங்க போய் என்ன பண்ணணும்? தெய்வராஜ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அறிவிங்கள் என்று சொல்லி அவங்களை அனுப்பினா. அப்போஸ்தலனா பவுலும் கூட அப்ப சீஷன் அல்ல. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறோம். அவர் வாடகைக்கு இருந்த வீட்டிலே 3.5 வருஷம் தெய்வராஜ சுவிசேஷத்தை தம்மிடத்தில் வந்தவங்களுக்கு அறிவித்தார். அங்க பவுலும் கூட கிறிஸ்துவுக்கு சீஷனாக இல்லாம இருந்தும், அந்த சீஷன் இல்லாம இருந்த பவுலும் கூட போதிக்கும் பொழுது எப்படி போதிச்சா? தெய்வராஜ சுவிசேஷம் தான். பாருங்க, நாமளும் கூட இயேசுக்கு அப்ப சீஷன் அல்ல, பவுலு மாதிரி. ஆனா இப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதுனால, கிறிஸ்து மூலம் வந்திருக்கிறதுனால நமக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? தெய்வராஜ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அறிவையும் தெளிவையும் அந்த பகுத்தறிவையும் தேவன் நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறோம். ஆனா அநேக போதர்கள்
அது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அவங்க கிறிஸ்துவே பிரசங்கம் பண்றாங்க. ஆகையினால் இது வேதவசனம் எவ்வளவு தெளிவாயிரு. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட டெய்லி பிரெட். 2 யோவான் 9 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திராமல் மீறி நடக்கிற ஏவனும் தேவனுடையவன் அல்ல. அவங்க கிறிஸ்தவங்கள் தான். அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க பிரசங்கம் பண்றாங்க, அவங்க பைபிள் செமினார் வைக்கிறாங்க, பைபிள் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க, பைபிள் காலேஜ் இருக்கிறோம், பைபிள் ஸ்கூல் இருக்கிறது, பெரிய சர்ச்சுகள் இருக்கிறது. ஆனா அவங்கள எங்க இல்லை? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திருக்காம மீறி நடக்கிறார். மீறி நடக்கிற போதகர்கள், மீறி நடக்கிறதார விசுவாசிகள், மீறி நடக்கிறோம். ஏதுல மீறி நடக்கிறோம்? கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலத்திராமல், அதுல உறுதி இல்லாமல், அதுல நம்பாமல், அதை விசுவாசியாமல், அதை அங்கீகரியாமல், ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்றாங்க? மீறி நடக்கிறோம். மீறி என்ன பண்றோம்? கிறிஸ்துவே பிரசங்கம் பண்றோம். ஆனா கிறிஸ்துவின் உபதேசமும் அவங்களுக்குள்ள கிடையாது. கிறிஸ்துவின் உபதேசம் அவங்களுக்குள்ள இல்லை. அது இல்லாமல் மீறி நடக்கிறோம். இயேசு சொன்ன பிரசங்கம் பண்ணாம, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் பண்ணாம மீறி நடக்கிறோம். அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்றாங்க? ஏவனும் தேவனுடையவன் அல்ல. இதுக்கு ஒரு தீர்ப்போ எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே யோவான் மூலம் தேவன் நமக்கு அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திராமல் மீறி நடக்கிறவனுக்கு யார் இல்லை? தேவன் இல்லை என்று யோவான் அப்போஸ்தலன் மூலம் தேவன் நமக்கு அந்த உறுதிப்பாடு, ஜட்ஜ்மெண்ட் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கிறோம். இனி அதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தேவையே இல்லை. அது உறுதியாயிருக்கிறோம். தேவனுடையவன் அல்ல. பின்ன யாரு தேவனுடையவன்? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். 2 குரூப் இந்த இடத்திலையும் பார்க்க முடியும். 2 சபையை பார்க்க முடியும். 2 போதனையும் பார்க்க முடியும். 2 ராஜ்யங்களையும் பார்க்க முடியும். ஒன்னு கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் போதனை, கிறிஸ்துவின் உபதேசம். மற்ற கிறிஸ்துவின் உபதேசத்தை அதை மீறி நடக்கிறவங்க, இன்னைக்கு மீறி நடக்கிறவங்க அதிகமாயிருக்கு. கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கக்கூடியவங்க உலகம் பூரா, வேர்ல்டு ஃபுல்லா நிரம்பி இருக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தில நிலத்திருக்கிறவங்க மிகவும் கம்மி தான். அந்த கம்மியான அந்த பாயிண்டில, அந்த லிஸ்டில நாமேயும் தேவன் நினைத்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திருக்கிறவனோ பிதாவும் உண்டு, குமாரனும் உண்டு. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திராதிருக்கிறவனோ பிதாவும் கிடையாது, குமாரனும் கிடையாது. காரணம் அவங்களுக்கு இயேசுதான் பிதாவாயிடுச்சு. அப்புறம் பின்ன குமாரன் எங்க? குமாரனை எங்க போய் தேடணும்னு தெரியல. காரணம் அவங்களுக்கு இயேசுதான் தெய்வம் ஆயிடுச்சு. இப்போ வசனம் படிக்கும் பொழுது அந்த வசனத்துக்கு ஏற்றபடி அவங்க இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தேவன் தம்முடைய யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாம, அந்த வசனம் படிச்சா அப்பத்தான் அவங்களுக்கு குமாரன் வரும். அது வரைக்கும் அவங்களுக்கு குமாரன் கிடையாது. குமாரன் யாருன்றே தெரியாது, பிதாவையும் தெரியாது. அந்த வசனத்துக்கு படிக்கும்போது மட்டும் குமாரனும் இருக்கும், பிதாவும் இருக்கும். அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவா? அவரு 3 ஒண்ணுதான். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல, அது சாத்தானுடைய உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திருக்கிறவனுக்கு தேவனும் உண்டு, குமாரனும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலத்திராம இருந்திருந்தால் அவனுக்குள்ள பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை. ஆகையினால் தேவன் நமக்கு அவரிடத்தில் கண்டதையும் கேட்டதையும் அதை நோக்கி பார்த்ததையும் தொட்டதையும் ஜீவ வார்த்தை நாம் அறிவிக்கும்படி, இந்த ஜீவ வார்த்தை அறிவிக்கும்படி தூதர்களை விட மேன்மையான இடத்திலே தேவன் நம்மை வச்சிருக்கிறார். இப்ப அதனுடைய மகிமை என்னது?
அதனுடைய மகத்துவம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களிலே அந்த மகத்துவம், அந்த மகிமை நாம் நம்முடைய அனுபவத்திலே பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் மூலம் தேவன் நம்மை அனைவரையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கண்டக்ட் செய்கிறதான மகன் கையில மீதியான நேரங்காலங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.